ஹலோ வீவர்ஸ், இது உங்கள் அறுசுவை அப்டேட். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மைதா மாவு வச்சு நல்லா ஜூஸியாக ரொம்ப டேஸ்ட்டாக பேக்கரியில் கிடைக்கிறது போலவே ஸ்வீட் செய்ய போகிறோம். இது பண்ணுறது ரொம்பவே ஈஸி. வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 1/4 கப்பு சர்க்கரை எடுத்திருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இது கூட கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போது நம்ம அரைச்சிட்டு வந்த சர்க்கரையை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். இது கூட சேர்க்குறதுக்கு பேக்கிங் சோடா 2 சிட்டிகை அளவு சேர்த்துக்கோங்க. இது கூட 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூடவே நெய் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்துட்டு 1 கப்பு புளிக்காத தயிராக சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த தயிரோட நம்ம சேர்த்த சர்க்கரை பவுட்ரு எல்லாம் கரைஞ்சி வரணும். அந்த அளவுக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது நல்லா கலந்துட்டேன். இதில் சேர்க்குறதுக்கு 1/2 கப்பு மைதா எடுத்திருக்கேன். இப்போது இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். ரொம்ப கெட்டியாக இருக்கிற மாதிரி இருந்தால் காய்ச்சி ஆற வச்ச பால் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கை வச்சு நல்லா இதை பிசைஞ்சிக்கலாம். கட்டிகள் இல்லாத மாதிரி இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் இலகுவாக தான் இருக்கணும். அந்த அளவுக்கு இதை பிசைஞ்சு வச்சுக்கலாம். இப்போது நம்ம கலந்தெடுத்த மாவு இந்த அளவுக்கு இருக்கணும். இது மூடி போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இதுக்குள்ளே நம்ம சுகர் சிரப்பு செய்துக்கலாம். நம்ம மொத்தமாக 1/2 கப்பு மாவு எடுத்திருந்தோம். அதே கப்பில் 1/2 கப்பு சர்க்கரை சேர்க்கணும். முதல்ல 1/4 கப்பு நம்ம பவுட்ரு பண்ணிவிட்டு இந்த மாவோடு கலந்துட்டோம். இப்போது 1/4 கப்பு ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு அதே அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்து இதை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டுடலாம். இப்போது சர்க்கரை கரைஞ்சி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இது ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போது தொட்டு பார்க்குறேன், ஒரு கம்பி பதம் வருது பாருங்கள். இந்த அளவுக்கு வந்தால் போதும். இப்போது இது கூட நம்ம சர்க்கரைப்பாகு கெட்டியாகாமல் இருக்கிறதுக்கு ஒரு 4-5 சொட்டு லெமன் ஜூஸ் சேர்க்குறேன். இது கூடவே பேக்கரியில் கிடைக்கிற அதே சுவையில் இருக்கிறதுக்கு ரோஸ் எசன்ஸு ஒரு 4 சொட்டு சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஏலக்காய் தூள் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு முறை கலந்துட்டு இதை இறக்கி வச்சிடலாம். இப்போது இதை பொரிச்சு எடுக்கிறதுக்கு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதை நல்லா சூடு பண்ணிக்கலாம். இப்போது எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இப்போது நம்ம கலந்து வச்சுருந்த மாவை லைட்டாக ஒட்டுற மாதிரி தான் இருக்கும். அதனால் கையில் எண்ணெய் தொட்டுக்கோங்க. தொட்டுட்டு இது போல் சின்ன சின்னதாக எடுத்து எண்ணெயில் விட்டுடலாம். இப்போது இது போலவே எண்ணெயில் சேர்த்துட்டு லைட்டாக இது போல் கலந்து விட்டுக்கோங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம பன்னு உள்ளே நல்லா வெந்து வரும். அப்படி ஸ்டவ்வை வேகமாக வச்சிட்டோம் அப்படின்னா சீக்கிரம் வெந்த மாதிரி இருக்கும், உள்ளே மாவாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. எல்லா பக்கமும் வேகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது எண்ணெயோட சலசலப்பு கொஞ்சம் அடங்குனதும் எண்ணெயிலேருந்து வெளியில் எடுத்துடலாம். இப்போது நம்மளோட பன்னெல்லாம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை எண்ணெயிலேருந்து நல்லா வடிகட்டிட்டு நம்ம செய்து வச்சுருந்த சர்க்கரை பாகில் இதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ மீதி இருக்கிற மாவுலையும் இது போலவே செய்துக்கலாம். அடுத்த பேஜ் பொரிச்சு எடுக்கிற வரைக்கும் முன்னாடி சேர்த்த பண்ணெல்லாம் ஊறினா போதும். அதிக நேரம் ஊற வச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்ப ஜூஸியாக இருக்கும், திகட்டுற மாதிரி ஆகிடும். இப்போது இதுவும் ரெடி ஆகிடுச்சு. முன்னாடி சேர்த்துருந்ததெல்லாம் வெளியில் எடுத்துட்டு இதை சர்க்கரை பாகில் சேர்த்துக்கலாம். இப்போது நம்மளோட ஸ்வீட்டெல்லாம் சூப்பராக தயாராகிடுச்சு. பார்க்கும்போதே சாப்பிடணும் போல் இருக்குல்ல. பேக்கரியில் கிடைக்கிற அதே போலவே நம்ம வீட்டில் ரொம்ப சிம்பிளாக செஞ்சு முடிச்சாச்சு. எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். வீட்டில் இருக்கிற ஒரு சில பொருட்கள் இருந்தால் போதும்,
ரொம்ப சிம்பிளாக ஈவினிங் டயத்தில் ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு செய்து கொடுக்கலாம். வீட்டில் உள்ள எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இது போல் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.